வெனஸ்டே மார்னிங் தாங்க. இன்றைக்கி காலையிலையுமே பிரியாணி தான். இந்த பிரியாணி எதுக்காக அப்படின்னா, பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது தம்பி ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துல கொலீக்ஸும் கூடவே பாப்பாவோட காலேஜில் ஹாஸ்டல் பிள்ளைகளும் பிரியாணி கேட்டிருந்தாங்களாம். இவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா நம்ம போன வாரம் சீக்கிரமாக செஞ்சு காலையில் லஞ்ச் பாக்ஸ்க்கு வேறு பேக் பண்ணிட்டோங்களா, குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது டெம்ட் ஆகிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஆன்ட்டி இன்னொரு முறை செஞ்சு தர சொல்லி எங்களுக்கு. ஆனால் நான் அப்போவே சொல்லிட்டேன், இனிமேட்டு காலையில் பிரியாணின்ற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஆன்ட்டி எங்களுக்காக செஞ்சு கொடுக்க சொல்லுன்னு பசங்க கேட்டதுனால பாப்பா சொன்னாங்க. தம்பியும் ஆஃபீஸில் கொலீக்ஸ்லாம் கேட்குறாங்கம்மா ஒரு தடவை மட்டும் செஞ்சு கொடுங்கன்னாங்க. சரி, இது 2 பேருக்கும் இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு. ஏன்னா ரொம்ப காலையில் நான்வெஜ் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நான் முடியாதுன்னு சொல்லி வச்சுருந்தேன் ஏற்கனவே. சரி பரவாயில்ல, செஞ்சு கொடுத்துடலாம். நம்ம பிள்ளைங்க கேட்டாலே செஞ்சு கொடுத்துருவோம். இதில் வேற கூட இருக்கிற பிள்ளைங்க கேட்கும்போது நமக்கு மனசு கேட்குங்களா, சரி செஞ்சுருவோம்னு சொல்லிட்டு கடன்னு இன்றைக்கி நாட்டுக்கோழி போட்டு ஜீரக சாம்பா அரிசி போட்டு தாங்க பிரியாணி செஞ்சுருந்தேன். பிரியாணி அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ காலையிலே சொல்கிறது தெருவே மணக்கிற மாதிரி அப்படி ஒரு வாசனை. பாப்பா சொன்ன, அம்மா செம்மையாக இருக்குது பிரியாணி இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சமைச்சு அவங்களுக்கு பிரியாணியும் ரைத்தா மட்டும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பாப்பா 8:15 வெளியில் போயிடும். நம்ம 1 ஹவரில் பிரியாணி முடிக்கிறதுக்கே நமக்கு கரெக்டாக இருந்தது. இதில் எங்கேருந்து நான் கிரேவி எல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு பிரியாணி மட்டும் பண்ணி அவங்க வேலையை முடித்து காலேஜுக்கு கிளப்பியாச்சு. அதுக்கப்புறம் பொறுமையாக தம்பி ஒரு 10:15 கூட போவாங்க, 10:30 கூட போவாங்க. அதனால் எனக்கு பெருசாக டென்ஷன் இருக்காது. அதனால் கிரேவியெல்லாம் பொறுமையாக செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு பிரியாணி மட்டும்தாங்க செஞ்சேன். அப்படி ஒரு அவசரடி. ஏன்னா டைமும் ஆயிடணும், சாப்பாடும் கரெக்டாக இருக்கணும், வேகலைன்னா கஷ்டம். இது பாப்பா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க, கொத்தமல்லியை மேலே போட்டு. நான் அது தெரியாமல் கடகடன்னு ஸ்பூனை போட்டு கிளம்புன. அம்மா நீ என்ன பண்ணி வச்சிங்கன்னாங்க. கடகடன்னு அவங்களுக்கு ரைத்தா மட்டும் ரெடி பண்ணிவிட்டு 2 பாக்ஸில் பிரியாணி கட்டி அவங்களுக்கு கொடுத்து விட்டுட்டேங்க. இது பாப்பாவோட வேலை முடிஞ்சுது. இதுக்கப்புறமா தான் 2 நாட்டுக்கோழின்றதால ஒன்று பிரியாணி பண்ணிட்டேன், இன்னொன்று கிரேவி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிரேவி நானுமே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். என் கைக்கு என்னெல்லாம் மசாலா போட்டால் எப்படி இருக்குன்னு ஒரு தோணுச்சோ அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் ரெசிபியை வீடியோ எடுத்து நம்ம அப்புறமா அப்லோட் பண்ணிக்கலாம், திரும்ப ஒரு முறை செஞ்சு அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இதை ரெசிபியை பெருசாக வீடியோவே எடுக்கலை. ஆனால் உண்மையாகவே சும்மா சொல்லக்கூடாதுங்க, தோசைக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் கொஞ்சம் செமியாக தான் வச்சுருந்தேன், ரொம்ப கிரேவியாகவும் இல்லை ரொம்ப ட்ரையாகவும் இல்லை, செமியாக தான் வச்சுருந்தேன். தோசைக்கு தம்பி சாப்பிட்டு அம்மா இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் டேஸ்ட் பண்ணி பார்க்கல. நான் காலையில் ஃப்ரூட் சாலட் செஞ்சு சாப்பிட்டுட்டேன். அதனால் பசங்களுக்கு மட்டும்தான் லஞ்சு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அவ்வளோதாங்க இன்னையோட லஞ்ச் பாக்ஸ். பிரியாணி, ரைத்தா, சிக்கன் கிரேவி தாங்க. தேங்க்யூ.